நீங்க வந்து வின் பண்றது வந்து நீங்க ஆல்ரெடி எதிர்பார்த்தீங்களா? இல்ல நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்றது அது பிரச்சாரத்தின் போதே உங்களால கணிக்க முடிஞ்சதா? வின்னிங்ன்னும்போது எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்குமே தளபதி ஃபேஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. அது கூட கம்பேர் பண்ணும்பொழுது பணம்லாம் வந்து ஒரு விஷயமே இல்ல. சரிங்களா? அவரோட ஃபேஸுக்காக கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது மட்டும் இல்லாம எங்க பகுதி வாழ் மக்கள்ல இருந்து யாரும் வரல. எல்லாருமே ஹை கிளாஸ்லேருந்தே வந்து எங்கள ஆண்டுட்டு எங்களோட பணத்தை சொரண்டின்னு போறதுல தான் ஒரு பயம் இருந்திருக்கும்ல. நம்ம வந்து தனியா ஒரு பெரிய பின்னணி, அரசியல் பின்னணி இல்லாம நிக்கிறோம் அப்படின்னும்போது பயம்ன்றத விட மக்கள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து இப்போ என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருக்காது. அதனால எனக்கு என் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆனா குறைந்தபட்ச ஒரு பணம் வேணும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, தினமும் வந்து பிரச்சாரத்துக்கு போறதுக்கு வாகனங்கள் செலவுல இருந்து, ஒரு ஒரு டீ, காஃபி செலவுல இருந்து இதுவே பல லட்சங்கள்ல வந்து நமக்கு போகும். குறிப்பா ஒரு சில இடங்கள்ல வேட்பாளரையே கூட வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்க இருந்ததா? அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்லாம் இருந்ததா இங்க? இருந்தது. பட் ஆனா வந்து எங்களுக்கு அப்பத்துலேருந்து எங்களோட மைண்ட் செட்டப் ஃபுல்லுமே எங்க தளபதி தான். உண்மையா இருக்கணும். அது மட்டும் தான் லட்சியமே. மக்களுக்காக உண்மையா உழைக்கணும்.